சின்ன ஓனாண்டி, மணி 6 உங்க அப்பாவை காணுமே. சரி, நம்ம உள்ள போய் சாப்பிட்டு படுப்போம். அப்பா வரட்டும். ராஜாவுக்கு ராஜா நான் தான், எனக்கு மந்திரிங்க யாரும் இல்ல. என்னை எவன் கேட்பான்? எவனும் கேட்க முடியாது. நான் எப்பனாலும் ஆட்டோ ஓட்டுவேன், எப்பனாலும் தூங்குவேன். யாருது கீழே கிடக்கு மஞ்ச மண்டை? ஓ, பேய் படுத்திருக்கு. ஏய் பேயே, பக்கத்துல என்னது? குட்டி சாத்தான். பேயும் குட்டி சாத்தானும் வாழுதா இந்த வீட்டுல? இப்போ அந்த மஞ்சள் கலர் முடியில தண்ணிய ஊத்தி பச்சை கலர் ஆக்க போறேன். ஏல மகேஷ், ஓ, இது நம்ம ஒய்ஃப். ஹலோ ஒய்ஃப், குட் மார்னிங். ஏல மகேஷ், இது என்னல கையில பாட்டுல? இது அலுப்பு தீர்றதுக்கு அலுப்பு மருந்து. குடிகார நாய, இது என்ன பழக்கம் உனக்கு குடிக்காது? சுண்டல்மா, இத குடிச்சா உடம்புக்கு ரொம்ப நல்லா இருக்கும். குடிக்கியா? எடுபட்ட நாய, நீ குடிச்சது கத்தாதன்னு பொம்பளை குடிக்க சொல்லுது. இன்னைக்கு செத்தல நீ. ஐயோ புடுங்காத சுண்டல்மா. இன்னைக்கு நீ செத்தல. பிச்சைக்கார நாய, ஆட்டோ எடுத்து கொடுத்தா குடிச்சிட்டு வர. சுண்டல்மா வலிக்கு. என் மைனி அண்ணனு கஷ்டப்பட்டு ஆட்டோ எடுத்து கொடுத்தா நீ குடிச்சிட்டு வரியா? ஏய் மகனே, சின்ன ஓனாண்டி. நம்ம குடிப்பியா குடிப்பியா? மாட்டேன் என்ன விட்டுரு சுண்டல்மா. இன்னைக்கு இந்த கண்ணாடி எடுத்துட்டு உன்னை சொருவிருதேன். என்னையோட உன் கதை முடிஞ்சதுல பெரிய ஓனாண்டி. தப்பிச்சு ஓடிரு மகேஷ். நில்லு நில்லு நில்லு. குடிகார நாய, கஷ்டப்பட்டு ஆட்டோ எடுத்து கொடுத்தா குடிக்கும். இனி வீட்டுக்கு வா, பாட்டுல உன் வாயில விடுதேன். கதவை போட்டு நீ உன்னை வீட்டுக்குள்ள விடக்கூடாது. சின்ன ஓனாண்டி, வாழ நம்ம தூங்குவோம். அது கெட்ட தண்ணி. அத குடிச்சா வயிறு ஃபுல்லா வலிக்கும், வயித்துல பூச்சி வரும். அதெல்லாம் நம்ம குடிக்க கூடாது. அத பத்தி பேசக்கூடாது, சரியா? படுபாவி பையன் பிள்ளை கேக்குற அளவுக்கு கொண்டு வந்துட்டான். என்ன சுந்தரி மேடம், கண்லாம் செவந்திருக்கு. ராத்திரி உறக்கம் இல்லையோ? என்ன பாபு சார் சொல்றது, நிம்மதியே இல்லை. என் புருஷனுக்கு கஷ்டப்பாடுபட்டு ஆட்டை வாங்கி கொடுத்தேன். அவன் என்னடா நேத்து குடிச்சிட்டு வந்து ஒரே அட்டகாசம். என் மைனியும் எங்க அண்ணனும் எவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த ஆட்டை வாங்கி கொடுத்தாங்க தெரியுமா? நினைச்சாலே வயிற்றுச்சலா இருக்கு. அடக்கடவுளே, ஏற்கனவே பாலைவனத்துல கஷ்டப்பட்டு பாடுபட்டு மீட்டு எடுத்து கொண்டு வந்திருக்கு. இது தேவையா? பேசாம பாலைவனத்துல இவனை சாவ விட்டுருக்கணும். கூட்டு வந்து வச்சது பெரிய தப்பு. அந்த மகாராஜ் அண்ணன் எவ்வளவு பெரிய உதவி செஞ்சாங்க. இவன் கொஞ்சம் கூட நன்றி இல்லாம எப்படி குடிச்சிட்டு தெரியுதான். அதான் அழுதழுது கண்ணு வீங்கிட்டா. இல்ல நைட்டெல்லாம் அவனை போட்டு பரட்டி எடுத்து அட்டி வெளுத்துட்டேன். அதுலதான் லேசா கண்ணு செவந்துட்டு. ஆத்தாடி, இதுக்கு நம்ம நெட்டவெளி இவ்வளவு தேவலை. எம்மா, இவகிட்ட இருந்து நெட்டவெளிக்கு எந்த ஃபைட்டு பண்ற புத்தி வந்துடக்கூடாத. நீங்களே சொல்லுங்க பாபு சார், குடிச்சிட்டு வரலாமா? எவ்வளவு பெரிய தப்பு. அடிச்சது தப்பு இல்ல சொல்லுங்க. இல்ல, அடிச்சது தப்பு கரெக்டுங்கிறத விட எதுக்கு வன்முறையை போட்டு கையில் எடுத்துக்கிட்டு பேசி தீர்த்துக்கிட வேண்டியதானே? பேசுன்னு அவன் கேப்பான்னு நினைச்சிங்களோ? விளங்காதவன். இன்னைக்கு போட்ட அடியில தான் நாளையில இருந்து பாட்டிலே தொட மாட்டான். உங்க புருஷனே ஈ குச்சி மாதிரி தான் இருக்காரு. அடிச்சு கிடிச்சு பிறகு ஏதாட்டு ஆயிராம. என்ன பாபு சார், வாழ்க்கையே வெறுத்து போச்சு கத்துடுங்க. சுந்தரி மேடம், இதுக்குதான் இந்த மாதிரி சிங்கிளா கெத்தா இருக்கணும். அது என்னமோ உண்மைதான் லதா மேடம். அப்படிலாம் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதுங்க சுந்தரி மேடம். குடும்பமாக இருக்கிறது தான் சந்தோஷம். நமக்குன்னு ஒரு புருஷனோ பொண்டாட்டியோ ஒரு குழந்தை ஒரு குடும்பம், வெளியே போகிறது வைக்கிறது, சண்டை லாபம் நஷ்டம் கஷ்டம், அதுதானே வாழ்க்கை. வெத்துக்கிட்டையா வாழ்றது வாழ்க்கையா? வாங்க பாபு சார், கஷ்டம் நஷ்டம் துன்பம் துயரம் துக்கம் சோதனை வேதனை இது மட்டும்தான் இருக்கு. ஆமா, சந்தோஷம் மகிழ்ச்சி ஆட்டம் பாட்டம் இல்லையே. கவலைப்படாதீங்க, எல்லாம் வரும் சரியா? எந்த நேரமும் வெட்டிக்கதை தான் பேசிட்டா இருப்பாங்க போல. ஒரு வேலையும் செய்ய மாட்டாவோ. வேலைலாம் செய்ய மாட்டீங்களா நீங்க? எம்மாடி, நீ வேலைக்கு சேர்ந்து இன்னும் 1 மாசம் சம்பளம் கூட வாங்கலை சரியா? ரொம்ப ஆடாத. நான்லாம் இங்கே ரொம்ப வருஷமா வேலை பார்க்கேன். எத்தனை வருஷம் வேலை பார்க்குறோங்கிறது முக்கியம் இல்லை, யார் நல்ல வேலை பார்க்காங்கிறதா முக்கியம். ஏற்கனவே பயங்கரமான கடப்புல இருக்கேன். தூரம் ஓடிரு, ஃபைல வச்சு மூஞ்சில அடி வெளுத்துருவேன். இந்த மாதிரிலாம் நீங்கள் பேசுங்கன்னா உங்களை கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டியது இருக்கும், பார்த்துக்கிடுங்க. எம்மாடி ராணி, நாங்களே ஏகப்பட்ட வேதனையில் இருக்கோம். எங்கள் வேலையெல்லாம் நாங்கள் பார்த்துட்டு தான் இருக்கோம். தயவு செஞ்சு போயிடறோம்மா.
கூட வேலை பார்க்குற ஸ்டாஃபுக்கு மரியாதை கொடுங்க. ஏம்மா ராணி கோணி இதெல்லாம் இல்லை, ரெஸ்பெக்ட் கொடுங்க. ராணி மேடம், மிஸ் ராணி அப்படி சொல்லுங்க. காலையிலே வந்து நீட்டு வா. ராணி ராணி இங்க பாருடி நம்ம பாப்பாவ. எப்பா இந்த வந்துட்டான்யா, இவன் தொல்லை பெருந்தொல்லையா இருக்கு. ஏய் பைத்தியக்கார நாயே, எதுக்கு இப்படி வந்து என் உயிரை வாங்கிட்டு இருக்க? வெளியே போ. பிள்ளை நீ தேடி தேடி ரொம்ப அழுதுட்டி, பாவண்டி பிள்ளைய ஒரே ஒரு வாட்டி தூக்கிட்டி. அந்த பிள்ளை மூஞ்ச காமிச்சுனே ஏமாத்தலான்னு பாக்கியா? உன் மூஞ்ச பார்த்தாலே தெரியுது சரியான ரவுடின்னு. நான் ரவுடிலாம் கிடையாது டி, எனக்கு எதுவுமே தெரியாது. நான் மீன் மட்டும்தான் பிடிப்பேன், அதுவும் குளத்து மீனை பிடிச்சு விற்பேன், அவ்வளவுதான். எனக்கு வேற எதுவுமே தெரியாது டி. உன் மூஞ்ச பார்த்தாலே எனக்கு அருவருப்பா இருக்கு, ஓடிரு. குழந்தைய பாரு டி. ஹீரோ நீ என்ன பண்றன்னு பாரு. என்ன அவதான் இது விரட்டி விடுதல்ல, நீங்க போங்களேன். அந்த ஆளுக்கு சொன்னா புரியவா போகுது? அந்த ஆள் இப்படிதான் பண்ணிட்டு இருப்பாரு டெய்லி வந்து. நீங்க எல்லாரும் குடும்பமா இருக்கீங்க, நான் மட்டும் தனியா இருக்கணுமோ? ராணி கொஞ்ச நேரம் இரு, இப்ப கொஞ்ச நேரத்துல எல்லாம் தெரியும். எம்மடி போலீஸ் வந்திருக்கு. யாரும் அது கம்ப்ளைண்ட் பண்ணி போன் அடிச்சது? நான் தான் சார். நான் இந்த ஆஃபீஸில் வேலை பார்க்கேன். இந்த ஆள் என்னை வேலை பார்க்க விடாம குழந்தைய கொண்டுட்டு வந்துட்டு ராணியா கூட வந்துருன்னு ரொம்ப டார்ச்சர் பண்ணுறான் சார். இவனை பிடிச்சிட்டு போய் எஃப்ஐஆர் போடுங்க. இவன் என் பொண்டாட்டி அவ, அதனால தான் நான் அப்படி கேட்டேன். இவனை யாருன்னு எனக்கு தெரியாது சார். ஏதோ ஒரு குழந்தைய கொண்டு வந்துட்டு என் உயிரை வாங்குறான் சார். என்ன வேலை பார்க்கவே விட மாட்டேக்கான் சார். பொம்பளைங்க எங்க போனாலும் நிம்மதியா இருக்க விட மாட்டீங்களாடா நாதாரிகளா? உன்ன மாதிரி சில ஆளுகளால தான் எல்லா ஆண்களுக்கும் கெட்ட பேர் கிடைக்குது. மரியாதையா வா ஸ்டேஷனுக்கு. என் குழந்தையுடைய அம்மாட்ட கொடு, நீ நட. ராணி பிள்ளைய பெட்டிட்டி. சி இவன் தொல்லை தாங்க முடியல. குழந்தையுடைய அம்மாட்ட கொடுக்க சொன்னா மறுபடியும் அந்த பொண்ணை தொந்தரவு பண்றியா? பாபண்ண என் பிள்ளைய ஜெயிலுக்கு கூட்டு போக வேண்டாம், நீங்க வச்சிருங்க. நான் வச்சு என்ன செய்ய? இப்ப என்ன கைது பண்ணுங்க, நான் வாரேன். பாபண்ண வீட்டுல ஒரு பாட்டி இருக்கு, மொட்டை பாட்டி. நல்ல பாட்டி, என் பிள்ளைய நல்லா பாத்துக்கிட்டோம். மொட்டை பாட்டி விட்ட பாட்டின்னு நட. பிள்ளைய ஏன்ட்ட கொடுத்துட்டு போறான். என்ன பாபு சார், என்ன செய்ய போறீங்க? அட கடவுளே, இவன் ஜெயிலுக்கு போயிட்டான். இவன் பொண்டட்டி யாருன்னே தெரியாதுங்க. பிள்ளைய ஏன்டெல்லாம் விடுதாங்க. என் பிள்ளைக்கு பால் ஊற்றி வளர்க்கறதுக்கே துப்பு இல்லாம நானே எங்க கடன் வாங்கலான்னு தெரியுதேன். விலைவாசி கூடி போச்சு. இது சின்ன முட்டையை வர என் கையில கொடுத்துட்டானே. வந்துருவான் சார். சும்மா சாயந்தரம் வர ஸ்டேஷன்ல வச்சுட்டு அப்புறம் விட்டுருவாங்க, பயப்படாதுங்க. சாயந்தரம் தான் ஆயிட்டா, இப்பதான் மணி 4. 2 மணி நேரத்துல ஆபீஸ் முடிஞ்சிருமே. சரி பாவமா இருக்கு பிள்ளை, இன்னைக்கு ஒரு நாள் கூட்டு போங்க. அதான் உங்க செத்தி நல்லா பாத்துக்கிடுவாங்கள. ஆமா. ஏன் மொட்டை செல்லம், உன் மண்டையில பேன் பார்க்க நல்ல சூப்பரா இருக்கு. ஆமாம், வெறுமண்டையை பார்க்க நல்லா தான் இருக்கும். முடி இருக்கிறோம், என் மண்டையில் பாருன்னா பார்க்க மாட்டேக்கா. இந்த கிளவி மண்டையே போட்டு உருட்டிகிட்டு இருக்கா. உன் மண்டை நல்லாவே இல்லைம்மா. ஒரே செம்பட்டை முடியும், மண்டை பூரா பியானும் இருக்கு. எனக்கு பிடிச்சது எங்க மொட்டை செல்லம் மண்டை தான். நான் நல்ல சுத்தமா வச்சிருப்பேன். மண்டையில் முடி இல்லைன்னா எல்லாரும் மண்டையும் சுத்தமாக தான் இருக்கும். முடி இருந்தால் தான் அதில் பராமரிக்கிறதுல உள்ள கஷ்டம் தெரியும். சிக்கு எடுத்து சாம்பு போட்டு கழுவி பெரக்கி எடுத்து நீட்டாக வைக்கணும். எட்டி தொப்பி, உனக்கு ஒரிஜினல் முடியா இல்லைன்னா சும்மா தொப்பியை வச்சு உள்ளே விக் வச்சிருக்கியா? போம்மா, நான் தொப்பி இல்லாம எங்கேயுமே வர மாட்டேன். இது என்ன அடையாளம்? நல்லாவே இல்லட்டி, ஆம்பளை பையன் கணக்கா இருக்கு. இருந்துட்டு போட்டும், அதுதான் எனக்கு அழகு அப்படின்னு நானே சொல்லிக்கிடணும். ஏன்னா எனக்கு இன்னும் அப்டேட் வரல. சுந்தரி மேடம், எனக்கு வீட்டுக்கு போவதுக்கே பயமா இருக்க. எல்லாரும் கேஸ் போகல, பிள்ளை எதுக்கு கொண்டு வந்தேன்னு. என்ன பாபு சார் செய்ய முடியும்? அவன் கையில கொடுத்துட்டு போயிட்டாம்ல. நீங்க கொஞ்சம் உள்ள வரைக்கும் வந்து சொல்லி விடுங்களேன், இல்லடா எல்லாரும் என் மேலதான் கடந்து கத்துன்னு கத்துவாவ. சரி உள்ள நடங்க, நான் பேசுதேன். இது என்னது கையில் ஒரு பாப்பா? நம்ம வீட்டில் தான் ஒன்று ஏற்கனவே கிடக்க. நெட்டம்மா, இது நம்ம ராணி இருக்காள்ல, ராணி அவ பிள்ளை. புருஷன் வந்து ஆஃபீஸில் வந்து பிரச்சனை பண்ணா, போலீஸ் அவனை பிடிச்சிட்டு போயிட்டு பிள்ளையன் கையில் கொடுத்துட்டு போயிட்டான். பிள்ளைய கையில் கொடுத்துட்டு போயிட்டான்னு அசல்ட்டாக சொல்லுதீரு. அதுக்கு நம்ம என்ன செய்ய முடியும்? ஏட்டி, ஒரு நாளோ 2 நாள் அவனை போலீஸ் விட்டுருட்டி, அப்புறம் வந்து பிள்ளைய வாங்கிட்டு போவான். அதுக்கிட்டு பிள்ளைய ஆஃபீஸ்லேயே விட முடியும்? பாவம் பச்சை பிள்ளைய. பாபு, ஏற்கனவே அந்த ராணிக்கும் உனக்கும் ஆகாது.
அவ ஒரு மாதிரி திமிரா பேசிட்டு கிடக்கான்னு சொல்லுவல்ல. ஆ, அவ புருஷன் வர ஜெயிலுக்கு போறான், பிள்ளைய கொண்டு வந்திருக்கேன், நம்ம வீட்டுக்கு எதுவும் பிரச்சனை வந்துடாத. போலீஸ் முன்னாடி தான் சித்தி கொடுத்தான், அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் வராது. பாவம் இந்த பாப்பா. நாங்கள் அங்கே பால் பாட்டில்லாம் வாங்கி பால் கொடுத்துட்டோம். இப்போ நீங்கள் எப்பவும் போல இதாட்டு கொடுங்க. நம்ம வீட்லேயும் ஒன்றும் கிடக்கலாம், ரெண்டையும் சேர்த்து ஒரு 2 நாள் வச்சு மேய்ங்க. பாபு மனசா, இது ஏதாவது தேவையில்லாத பிரச்சனையா ஆயிராம பார்த்துக்கிடுங்க சொல்லிட்டேன். பாவம் டீ, அதுக்கு என்ன செய்ய முடியும்? ஏன் நெட்டச்சிங்க கிட்ட வாட்டி கொஞ்சம். என்ன டீ? சரி கொண்டாங்க, பாவம் பச்சை பிள்ளை, புள்ள கொண்டு படுக்க போடுவோம். ஏட்டி வா புருஷன் என்ன அந்த பிள்ளை மேல ரொம்ப பாசமா இருக்கான். நீ நல்ல பாரேன், ஒரு ஜாடைக்கு உன் புருஷன் கணக்காக தான் அது இருக்கு. ரொம்ப புவார் அடிக்கி, எதையாவது கொளுத்தி போடவும். சே, பாபுவுக்கு இந்த பிள்ளைக்கு சம்மந்தமே இல்லை. ஐயோ என்னதாவது உளறிட்டு கிடப்பா. அப்படிலாம் இல்லை டீ. ஏன் மெண்டலு, நல்ல பாரு, ராணி ஜாடையும் உன் புருஷன் ஜாடையும் தான் இருக்கு. எனக்கு என்னமோ இது ஏதோ வேற மாதிரி தோணுது. 2 பேரும் ஒரு ஆபீஸ் பத்தியா? ஏ லூஸு, அவள் இப்போ 1 மாதம் தான் இந்த ஆஃபீஸில் சேர்ந்துருக்கா. அது பிள்ளைக்கு 1 வயசு ஆயிட்டு. அவள் அப்போ பைத்தியமாக தான் இருந்தா, அவள் ஒன்றும் ஆஃபீஸில் சேரல. ரொம்ப தேங்க்ஸ் சுந்தரி மேடம். நாளைக்கு ஆஃபீஸில் பார்ப்போம். சரி பாபு சார், நான் போயிட்டாரேன். அங்கரு எப்படி பார்க்காம இரு, சுந்தரியவும் புருஷன். இவருக்கு சுந்தரினாலே கொஞ்சம் வாயில் சொல்லி வடிய தான் செய்யும். பாபு மனுஷா, என்ன டீ? சுந்தரிக்கு வீட்டுக்கு போக வழி தெரியும். நீர் என்ன வாயான்னு பழத்து பார்த்துட்டு இருக்கிறது. போய் துணியை கிணியை மாற்றிட்டு போய் உறங்கும். சாப்பிடலாம் வேண்டாமா டீ? வந்தோடனே வேலை முடிச்சு வந்தோடனே வீட்டில் உள்ள மனசும் உறங்கிடணும். சாப்பிடக்கூடாது, ஒரு டிவி பார்க்கக்கூடாது. எப்பவுமே உங்களுக்குலாம் ஃப்ரீயாக இருக்கணும். புருஷன் வீட்டுக்கு வந்துடக்கூடாது. நான் ஒன்றும் அப்படி சொல்லலைண்ணே. ஏன் கூறுகிட்டவள, அவ ஆபீஸுக்கு வேணா சேர்ந்து 1 வாரம் இருக்கலாம். ஆனால் இந்த ஊருக்காரி தானே. யோசிச்சுக்கோ. பாபு சரியில்லை, பார்த்துக்கிடு. ஆமாம், அந்த ராணி புருஷன் வேற ஒரு மெண்டல் பத்தியா, அவனை வச்சு ஒன்றும் முடியாது. பார்த்துக்கோ. எனக்கு என்னமோ பாபு விளையாட்டு தான் நினைக்கேன். நீ ரொம்ப ஓவராக பேசுத, எரிச்சலாக இருக்குப்ப. பாபு மனுஷா, வாங்க உங்களுக்கு தோசை சுடுதே. பாபு மாமா, இவன் துவாசையை திங்காதுங்க, தொண்டைவிக்கு செத்துருவீங்க. வரட்டி மாதிரி இருக்கும். உங்கள் சித்தி சுடுவாங்க, அதை தின்னுங்க. ஆமாம், அதுவும் கரெக்டு தான். சான்ஸ் ராணி சொன்னது எல்லாம் கரெக்டு தான். இவர் சரியான ஆள், இவரை சும்மா விடக்கூடாது. சான்ஸ் ராணி என்ன சொன்னா? ஒவ்வொரு வண்டவாளத்தை பற்றி சொன்னான். ஏய் தொப்பி பையா, என்னை பற்றி என்ன சொன்ன? பாபு மாமா நல்லவர், வல்லவர், 4 தெரிஞ்சவர், நாணயமானவர், எல்லாத்துக்கும் உதவி செய்வார். ஊரில் அம்புட்டு பிள்ளையும் அவர் பிள்ளை தான். சீச்சி, அம்புட்டு பிள்ளைக்கும் அடைக்கலம் கொடுக்கும் உத்தம புத்திரன்னு சொன்னேன். அதுக்கே என்னை ஏசிட்டு போறா? ஒரு லூஸு. நீங்கள் போங்க, நல்ல கொளுத்தி போட்டு விளையாட ஜாலியாக தான் இருக்குது. இப்போ அவங்க 2 பேரும் இன்றைக்கி 1 மணி நேரம் சண்டை போடுவாங்க. அதை நம்ம கேட்டு நல்ல வெளியே கடந்து கேட்க பக்கத்து சிரிக்கலாம். அடுத்த பின்னாடி இருக்கிற தாடிக்கார தாத்தாக்கு அந்த பாட்டிக்கு ஒரு சின்ன 7.5 இழுத்து விட்டுறணும். அது 2 கடந்து கத்துறது கேட்க ஒரே சிரிப்பானியாக இருக்கும். ஆக மொத்தத்தில் இந்த வீட்டில் நல்லா சிரித்து சந்தோஷமாக இருக்கிறது நானும் இந்த சின்ன பாப்பாவும் தான். ஜாலியாக இருக்கலாம். புருஷனும் பொண்டாட்டியும் சண்டை போடுறத பார்த்து நாங்கள் கடந்து சிரிக்கலாம்.